Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel. My name is Madhu. If you're new here, please take a moment to subscribe to this channel. And thank you so much for tuning in. And already பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு thank you so much for all your love and support. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் எங்கே கெட் ரெடி ஆக போகிறேன் அப்படின்னா கெட் ரெடி ஆகி நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னா நான் கோவிலுக்கு போக போகிறேன். அதுக்கு தான் இவ்வளோ அலப்பறேன். பட் ஸ்டில் வாட் ஐ லவ் விசிட்டிங் டெம்பிள்ஸ். அது அப்படியே அங்கே போனால் ஒரு அமைதி கிடைக்கும்ல. தட்ஸ் லைக் டிவைன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்குலாம் கோவில் போகிறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்னோட ஃபேமிலியில் நான் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அது ஃபஸ்ட்டு நோ சொல்கிறது யார் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு தான். ஷீஸ் லைக்மா இந்த கோவிலுக்கெல்லாம் நான் வரல, உனக்கு வேணும்னா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் திஸ் ப்ரைமர் ஃப்ரம் ப்ளம். ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாக அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் இட் ட்ரை ஃபார் சம் டைம். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், என் பொண்ணுக்கு கோவில் அப்படின்னாலே முடியவே முடியாதுமா அப்படின்னு சொல்லுவா. ஏதாவது அதுவும் இப்போ கோவிலுக்கு கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஷீல் பி லைக், மா தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போகாதம்மா, எனக்கு என்ன ஏஜ் தெரியுமா, ஐம் ஒன்லி 8, நீ என்னை மால் கூட்டிகிட்டு போ, நம்ம ஷாப்பிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் ஃபாக்ஸ்டேல் SPF. அண்ட் ஸோ அப்படி சொல்லிட்டு சொல்வான். நான் கம்மியாக தான் போடுறேன் ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி ஈவினிங் அண்ட் இப்போது மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ நோ இட் இஸ் ஆல் லேம் ரீசன்ஸ், பட் ஸ்டில் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் கோவிலுக்கெலாம் போகணும் அப்படின்னா உடனே பசங்கள்லாம் கிளம்பிடுவாங்களா? பசங்க வீட்டுக்காரு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உடனே கிளம்பிடுவாங்களா? எங்கள் வீட்டில் கலப்பறதுக்குள்ளே போருன்னு ஆகிடுங்க. ஒரு ஸ்டேஜில் இப்படி இருக்கும்னா எனக்கு கோயிலுக்கே போக வேணாம், இல்லைன்னா நீங்கள் யாருமே வர வேணாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வெறுப்பேற்றி விட்டுருவாங்க. திஸ் இஸ் ஃப்ரம் கே பியூட்டி. அவங்களோட அண்டர் கவர் கலர் கரெக்டிங் ப்ரைமர் ஆரஞ்சில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் வெரி நைஸ் தெரியுமா. நான் யூஸ்வலாக எப்படின்னா மை மைண்ட் இஸ் லைக் தட் குரங்கு. ஓகே, இட் வில் நாட் பி இன் ஒன் திங். ஸோ என் மைண்ட் நான் கன்வின்ஸ் ஆகுறதும் சரி, என் மைண்டை கன்வின்ஸ் பண்ணுறதும் சரி, இட் இஸ் அ டாஸ்க். நான் அதே மாதிரி எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணுற வரைக்கும் நான் சொல்லுவேங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐல் பி லைக் ஐம் போர்ட், ஐ வாண்ட் சம்திங் எல்ஸ், ஐ வாண்ட் சம்திங் நியூ அப்படின்ற மாதிரி என் மைண்டு ஷிஃப்ட் ஆகிடுங்க. இந்த ஒரு விஷயத்த வாங்கி நிறைய பேர் அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எனக்கு யூஸே பண்ண தெரியாது. அண்ட் எனக்கு அப்படியே கொஞ்ச நாளே அது சலுத்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் த காம்பேக்ட் தட் ஐம் யூஸிங். இட் இஸ் இன் த ஷேட் 120p லைட். இது அமேசான்லேருந்து பிக் பண்ணேன். இது கூட உங்களுக்கு ஷேட் எதுவும் இது வராது. இதுக்குள்ளேயே மிரர் இருக்குது. அழகாக இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் டச் பண்ணிட்டேன். எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் தெரியுமா. பிகாஸ் முன்னாடிலாம் நான் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா அது டின் வர வரைக்கும் கூட எனக்கு பொறுமை இருக்காது. அதுக்குள்ளேயே நான் ஐயோ எனக்கு போர் அடிக்குதே அப்படின்னு இருக்கும். அண்ட் நான் சொன்னல, நான் யூஸ்வலாக வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இது வரைக்கும் செகண்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. சம்ஹவ் எனக்கு அது போர் அடிச்சிடும். மறக்காமல் ஹேர்லைனில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலரில், அப்புறம் ஹேர்லைன்லலாம் ஒரு கலர் லைன் இருக்கும். அண்ட் ஆல்சோ ட்ரை டு சூஸ் அ கலர் விச் இஸ் க்ளோசஸ்ட் டு யுவர் ஸ்கின். நீங்கள் இது மட்டும் தான் போடுறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனோட போடுறீங்கன்னா கதையே வேறு. ஸோ நான் இது போடுறேன் அப்படின்னா ஐ ஆல்வேஸ் சூஸ் ஸ்கின் கலர். ஐ டேக் தட் மிரர். ஏன்னா நான் இங்கேருந்து இவ்வளோ பக்கத்தில் வந்தேன்னா தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் யூ மைட் கெட் ஸ்கேர்ட் சீயிங் மீ. அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு டெல் யூங்க, இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது ஐ ரியலைஸ் தட் நான் எவ்வளோ பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ டிடன்ட் ஈவன் ரியலைஸ் தட் ஐ வாஸ் சிட்டிங் ஸோ க்ளோஸ். பிகாஸ் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் பக்கத்தில் வரும்போது தான் ஐயோ என்ன இது இவ்வளோ பக்கத்தில் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் இவ்வளோ லென்த்தி வீடியோ வேறு, மக்கள் ரொம்ப பாவம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு.
அதே மாதிரி எனக்கு இதெல்லாம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். அந்த ஆசையே வந்து ரேராக தான் வரும். ஆனால் எனக்கு ஒரு ஐலைனர் கூட ஒழுங்காக போட தெரியாது. அதனால தான் ஐலைனர் போடும்போது பேசுகிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் குவிக்காக இந்த சைடு போட்டுட்டு வந்துடுறேன். ஓகே, ஐம் பேக். நான் குவிக்காக போயிட்டு என்னோட ஐலைனர் அண்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். This is the eyeliner that I'm using. This is from Swiss Beauty. And அதே Swiss Beautyலேருந்து இந்த ஐப்ரோஸ். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் மாமா எர்த். இதுதான் நான் வந்து இந்த மஸ்காரா தான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ மீன் ஒன் ஆஃப் த மஸ்காராஸ் தட் ஐம் ஆக்சுவலி யூஸிங். பட் இது வந்து வாட்டர் ப்ரூஃபுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது, இல்லை நீங்கள் மழையில் போகிறீங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டினா வந்து ஜஸ்ட் ஸ்டிக் டு த நார்மல் ஒன்ஸ் தட் ஆர்ன்ட் வாட்டர் ப்ரூஃப். பிகாஸ் இது போடுறது கூட பிரச்சனை இல்லைங்க. இது போட்டுட்டு காய வச்சுட்டு நம்ம அதை எடுப்போம் பார்த்தீங்களா, ரிமூவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா மேக்கப்போட, அப்போ பாதி லேஷஸ் வந்து இதில் தான் இருக்கும், அந்த டிஷ்யூவில் தான் வந்துட்டு வந்துடும். ஸோ இட் இஸ் ஐ வுடன்ட் சஜஸ்ட் தட் யூ கோ வித் வாட்டர் ப்ரூஃப் mascara unless required. So this is the lipstick that I'm going to be using. This is from MAC Powder Kiss lipstick. This is in the shade Fashion Emergency. This is one of my favorite lipstick. இது வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. பட் திஸ் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். ஓகேயா, இது வந்து பயங்கரமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் பயங்கரமாக வந்து ஐ மீன் உடனே போயிடும். லைக் இஃப் யூ ஆர் ஈட்டிங் சம்திங் ஆயிலி அப்படின்னு கிடையாது, நார்மலாகவே நீங்கள் ஏதாச்சும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உடனே திஸ் வில் கோ. பட் இஃப் யூ நாட் ஈட்டிங், யூ ஜஸ்ட் வாண்ட் கோ, அப்படியே பொம்மை மாதிரி போயிட்டு பொம்மை மாதிரி வரப்போறீங்க, இல்லை இஃப் யூ டோன்ட் மைண்ட் ரீஅப்ளையிங் இட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அ வெரி வெரி குட் லிப்ஸ்டிக். So this is my favorite shade. For the longest time I've been wanting this and இவ்வளோ இடத்துல தெரியுமா நான் தேடி இருக்கேன், கிடைக்கவே இல்லை. ஃபைனலி நான் வந்து ஐ திங்க் ஐ பிக் திஸ் அப் ஃப்ரம் வேகா சிட்டி மால் நினைக்கிறேன். குவிக்காக போயிட்டு நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு தலை வாரிட்டு I'll come and show you my final look. Hi, I'm back. So this is the final look. வாட்ச் போட்டேன், ஒரு ரிங் போட்டிருக்கேன், அப்புறம் இந்த கடைசி ஹூக்கில் தான் போட்டிருக்கேன். பட் அப்போது வந்து இது சரியாக தெரிய மாட்டேங்குது. அண்ட் தோடு அண்ட் பொட்டு முடி ஓப்பனில் விட்டுருக்கேன். பட் அங்கே போயிட்டு நான் கட்டிடுவேன். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். லுக் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட் நினைக்கிறேன். நான் இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் அடித்தாலும் நான் உங்களுக்கு போடுறேன் along with the accessories and everything. So until I see you in my next video, take care, bye. நான் கண்டிப்பாக உங்களுக்குலாம் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. Love you all.